ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிபிஎஸ்சியில் தான் வந்து உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தமாக வேகன்சி வந்து ஒரு 118 வேகன்சியோட வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து பாருங்கள், கல்வி தகுதினா நீங்கள் குறைந்தபட்சம் 12th பாஸ் பண்ணதுலேருந்து நீங்கள் டிகிரி வரைக்குமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு லைஃப் செட்டில்டு வேலை வாய்ப்பு தான். சேலரியை பொறுத்த வரைக்கும் 95,000 உங்களுக்கான சேலரி வந்து வரும். ஸோ இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு பெண்களுக்கு வந்து ஃபீஸே வந்து கிடையாது. ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் 11th ஏப்ரலுக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் சிபிஎஸ்சிலேருந்து பாருங்கள் இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான், மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் தான் உங்களுக்கு வந்து இந்த வேலை வாய்ப்பு வந்து உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ ஆன்லைன் மோடில் தான் இந்த வேலைக்கு வந்து நீங்கள் வந்து விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ என்னென்ன டைப்பில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் வந்திருக்குன்னா, குரூப் ஏ லெவல் போஸ்டிங், குரூப் பி லெவல், குரூப் சி லெவலில் கொடுத்துருக்காங்க. குரூப் ஏ லெவல் போஸ்டிங்ஸ்லாம் வந்து பாருங்கள் அசிஸ்டன்ட் செக்ரட்டரியில் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டு, ஸோ அகாடமிக்ஸ் கேட்டகரி, ஸ்கில் எஜுகேஷனு, ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸருக்குமே போஸ்டிங் இருக்குது. ஸோ குரூப் பி லெவல் போஸ்டிங் வந்து பாருங்கள் ஜூனியர் இன்ஜினியர், ஜூனியர் டிரான்ஸ்லேஷன் ஆஃபீஸருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. குரூப் சி லெவல் போஸ்டிங் வந்து அக்கௌண்டன்ட் கேட்டகரி, ஜூனியர் அக்கௌண்டன்ட் கேட்டகரிக்கு வந்து போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு போஸ்டிங்க்கும் வந்து பாருங்கள் பே லெவல் 10 படி சேலரி, பே லெவல் 6 படி, பே லெவல் 4, பே லெவல் 2ன்னு கொடுத்துருக்காங்க. பே லெவல் 10 வந்து பார்த்தோன்னா குரூப் ஏ லெவல் போஸ்டிங் எல்லாமே வந்து ஹை லெவல் சேலரியாக இருக்கும். 95,000க்கு மேலே சேலரி வந்து வரும். அதே குரூப் பி லெவல் போஸ்டிங்லாம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு 50,000க்கு மேலே சேலரி இருந்து இருக்கும். குரூப் சி லெவல் போஸ்டிங்னா வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு 35,000 40,000 உங்களுக்கான சேலரி வந்து வரும். இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து தான் வந்து சேலரி வந்து உங்களுக்கு வந்து இருக்க போகுது. ஏஜ் லிமிட் வந்து பாருங்கள் 35 வயசு 30 வயசுன்னு இங்கே கொடுத்துருக்காங்க. பற்றில இந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷனுமே இருக்குது. அதை நான் உங்களுக்கு பின்னாடி காமிக்கிறேன். வேகன்சி பொறுத்த வரைக்கும் மொத்தமாக வந்து ஒரு 118 வேகன்சி பக்கம் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த வேகன்சி எல்லாமே அந்தந்த கம்யூனிட்டி வைஸாக வந்து பாருங்கள் இங்கே பிரித்து கொடுத்துருக்காங்க. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து பாருங்கள் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. எனி ஆஃப் தி போர்டு ஆஃபீஸ்னே கொடுத்துருக்காங்க. பற்றில அதாவது பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து சென்னை வந்து இதுக்கான போர்டு ஆஃபீஸ் வந்து இருக்குது. உங்களுக்கு போஸ்டிங் வந்து அங்கே தான் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருக்கிறவங்க எல்லாருமே இந்த வேலைக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆன்லைன் அப்ளிகேஷன் ஆல்ரெடி ஓப்பன் ஆகிடுச்சு. க்ளோசிங் டேட் வந்து 11th ஏப்ரல் வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இங்கே வந்து பாருங்கள் இப்போ போஸ்ட் வைஸாக வந்து பார்த்தோன்னா அந்தந்த சப்ஜெக்ட் வைஸாக உங்களுக்கான வேகன்சி பிரித்து கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் செக்ரட்டரியில் வந்து பாருங்கள் அகாடமிக்ஸ் கேட்டகரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா இந்த சப்ஜெக்ட் படி தான் உங்களுக்கான வேகன்சி வந்து ஒதுக்கியிருக்காங்க. அடுத்து வந்து பாருங்கள் ஸ்கில் எஜுகேஷனுக்கு வந்து பார்த்தோன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரு, ஃபுட் நியூட்ரிஷனு, பிஎஃப்எஸ்ஐ அண்ட் மார்க்கெட்டிங்கு, டூரிசம், பியூட்டி இந்த மாதிரி வந்து இதுக்கு வந்து வேகன்சி ஒதுக்கியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பாருங்கள் அசிஸ்டன்ட் செக்ரட்டரியில் வந்து ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட்டுக்கும் வந்து இங்கே வந்து பாருங்கள் தனித்தனியாக வேகன்சி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர், ஜூனியர் இன்ஜினியர், ஜூனியர் டிரான்ஸ்லேஷன் ஆஃபீஸர்னு தனித்தனியாக வந்து வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டலாக ஒரு 118 வேகன்சி பக்கம் உங்களுக்கு வந்து இருக்குது. இந்த இடத்துல வந்து பாருங்கள் க்ரூசியல் டேட்டுன்னு சொல்லியிருக்காங்க பற்றில அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இங்கே வந்து பாருங்கள் ஓபிசின்னு சொல்லியிருக்காங்க பற்றில அந்த ஓபிசினா வந்து நீங்கள் பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம் இவங்க எல்லாருமே வந்து பார்த்தோன்னா ஓபிசிக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் எடுத்துருக்கணும். அது வந்து எந்த டேட்டுக்குள்ளார எடுத்துருக்கணும், 11th ஏப்ரலுக்குள்ளார நீங்கள் வந்து எடுத்துருக்கணும். அந்த லாஸ்ட் டேட் நான் சொன்ன பற்றில அந்த டேட்டுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து இந்த ஓபிசிக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் எடுத்து வச்சிருக்கணும். இன்கேஸ் நீங்கள் வந்து பார்த்தோன்னா செலக்ட் ஆகிட்டீங்க, நீங்கள் வெரிஃபிகேஷன் அப்போ போகும்போது வந்து பார்த்தோன்னா ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து இந்த டேட்டுக்கு அப்புறம் நீங்கள் எடுத்ததாக இருந்துச்சுன்னா உங்களோட இதையே வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. வெரிஃபிகேஷன் அப்பயே உங்களை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதனால தான் வந்து இந்த க்ரூசியல் டேட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை நீங்கள் கரெக்டாக வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே வந்து பாருங்கள் உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் வந்து இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் அசிஸ்டன்ட் செக்ரட்டரியில் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா பேச்சுலர் டிகிரி ஏதோ ஒரு டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தால் எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து அசிஸ்டன்ட் செக்ரட்டரியில் வந்து அகாடமிக்ஸ் கேட்டகரிக்கு வந்து பாருங்கள் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி வந்து பாருங்கள் அந்த ரெலவெண்ட்டான சப்ஜெக்ட்டில் வந்து நீங்கள் படிச்சிருக்கணும். ஸோ அதே மாதிரி நீங்கள் பிஎட் டிகிரி வந்து நீங்கள் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் டிசரபிள் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இது வந்து கம்பல்சரி கிடையாது. ஸோ இருந்துச்சுன்னா உங்களுக்கு முன்னுரிமை தருவாங்க. கம்பல்சரி கிடையாது. எசென்சியல் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதுதான் வந்து கம்பல்சரியாக உங்களுக்கு வந்து தேவை. அது இருந்தாலே போதும். அசிஸ்டன்ட் செக்ரட்டரியில் வந்து பாருங்கள் ஸ்கில் எஜுகேஷனுக்குலாம் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி வந்து எனி டிசிப்ளினில் நீங்கள் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பாருங்கள் அசிஸ்டன்ட் செக்ரட்டரியில் வந்து ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். அந்த ரெலவெண்ட்டான ஏரியாஸில் பிஎட் டிகிரியுமே பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸருக்குலாம் வந்து நீங்கள் பேச்சுலர் டிகிரி வந்து பாருங்கள் நீங்கள் எக்கனாமிக்ஸோ, காமர்ஸு, அக்கௌண்ட்ஸு, ஃபினான்ஸு, பிஸ்னஸ் ஸ்டடீஸு, காஸ்ட் அக்கௌண்டிங் இந்த மாதிரி நீங்கள் ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்கணும். அப்படி இல்லைனா பேச்சுலர் டிகிரியில் வந்து பாருங்கள் எஸ்ஏஎஸ், ஜேஏஓ இந்த மாதிரி நீங்கள் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி வந்து நீங்கள் பண்ணியிருக்கணும். எக்கனாமிக்ஸ் இல்லைனா காமர்ஸு, அக்கௌண்ட்ஸு, ஃபினான்ஸு, பிஸ்னஸ் ஸ்டடீஸு, காஸ்ட் அக்கௌண்டிங்கு. ஸோ அப்படி இல்லைனா நீங்கள் எம்பிஏ ஃபினான்ஸ் முடிச்சவங்க, சார்ட்டர்ட் அக்கௌண்ட் முடிச்சவங்க, ஐசிடபிள்யூ முடிச்சவங்க கூட அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஜூனியர் இன்ஜினியர் கேட்டகரிக்கெலாம் வந்து பாருங்கள் பிஇ பிடெக்கில் வந்து சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து ஜூனியர் டிரான்ஸ்லேஷன் ஆஃபீஸருக்குலாம் மாஸ்டர் டிகிரி வந்து நீங்கள் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். அக்கௌண்டன்ட் கேட்டகரிக்கெலாம் வந்து பாருங்கள் பேச்சுலர் டிகிரியில் வந்து நீங்கள் எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், அக்கௌண்ட்ஸ், ஃபினான்ஸ், பிஸ்னஸ் ஸ்டடீஸ், காஸ்ட் அக்கௌண்டிங் இந்த மாதிரி முடிச்சவங்க எலிஜிபிள். அது மட்டும் இல்லாமல்
டைப் ரைட்டிங் ஸ்பீடுமே உங்களுக்கு வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஜூனியர் அக்கவுண்டன்ட்டுக்குலாம் வந்து பார்த்தோன்னா 12th வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் டைப்பிங் வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 27 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் தான் வந்து பாருங்கள் நான் சொன்ன பத்திலா ஏஜ் லிமிட் இல்லாமல் ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது. அது வந்து பாருங்கள் எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா 5 இயர்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஓபிசியாக இருந்தால் 3 இயர்ஸ் வரைக்கும், பிடபிள்யூடியாக இருந்தால் 10 இயர்ஸ் வரைக்குமே வந்து அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எக்ஸாமினேஷன் ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் குரூப் ஏ லெவல் போஸ்டிங்க்கு வந்து பாருங்கள் ₹1500 வந்து ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணணும். குரூப் பி அண்ட் குரூப் சி லெவல் போஸ்டிங்க்குலாம் வந்து ₹800 வந்து நீங்கள் ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது யார் யாருக்குன்னா யூஆர், ஓபிசி, இடபிள்யூஎஸ்க்கு, எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி அதுக்கப்புறம் எக்ஸ் சர்வீஸ்மேன் பெண்களுக்குலாம் வந்து பாருங்கள் ஃபீஸே கிடையாது அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. இவங்களுக்கு வந்து ஃபீஸ் கிடையாது. மோட் ஆஃப் பேமெண்ட் வந்து நீங்கள் ஆன்லைன் மோட்ல இதுக்கான ஃபீஸுமே வந்து நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பாருங்கள் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் செக்ரட்டரியில் வந்து பாருங்கள் அட்மின் டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா ஓஎம்ஆர் பேஸில் தான் நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க. அதுக்கான பேட்டர்னுமே இங்கே கொடுத்துருக்காங்க. டயர் 1 டயர் 2 உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும். அடுத்து வந்து உங்களுக்கு இன்டர்வியூ வந்து இருக்கும். ஃபைனலாக வந்து பாருங்கள் இன்டர்வியூ வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து அசிஸ்டன்ட் செக்ரட்டரியில் வந்து அகாடமிக்ஸு, ட்ரைனிங்கு, ஸ்கில் எஜுகேஷன் இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா இந்த பேட்டர்ன் படி தான் உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக வந்து உங்களுக்கு இன்டர்வியூ வந்து இருக்கும். அடுத்து வந்து பாருங்கள் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸருக்கு வந்து தனியாக இந்த பேட்டர்ன் படி எக்ஸாமு, அதுக்கப்புறம் வந்து ஸோ உங்களுக்கு ஜூனியர் இன்ஜினியருக்கு வந்து தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு போஸ்டிங்குமே தனித்தனியாக வந்து பார்த்தோன்னா ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து இங்கே இருக்குது. நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓஎம்ஆர் பேஸில் தான் நீங்கள் வந்து எக்ஸாம் வந்து எழுத போகிறீங்க அப்படிங்கிறது இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பாருங்கள் ஃபைனலாக வந்து உங்களுக்கு வந்து குவாலிஃபைங் கட் ஆஃப் மார்க் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. எவ்வளோ மார்க் எடுத்தால் நீங்கள் வந்து இந்த எக்ஸாமில் நீங்கள் வந்து குவாலிஃபை ஆவீங்க அப்படிங்கிறத வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸ்கில் டெஸ்ட் வந்து யார் யாருக்கெல்லாம் வந்து இருக்குன்னா அக்கௌண்டன்ட் கேட்டகரிக்கும் ஜூனியர் அக்கௌண்டன்ட் கேட்டகரிக்கு தான் வந்து பார்த்தோன்னா அந்த டைப்பிங் ஸ்பீடை வந்து செக் பண்ணுவாங்க. அதுக்கான ஸ்கில் டெஸ்ட் வந்து இருக்கும். அதுக்கான குவாலிஃபைங் மார்க்குமே வந்து பாருங்கள் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாமினேஷன் சென்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பாருங்கள் சென்னை லொக்கேஷன் வந்து இருக்குது. நீங்கள் சென்னையில் போய் இதுக்கான எக்ஸாம் வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ சென்னை தான் இதுக்கான எக்ஸாம் சென்டராக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி மார்க்கோட ஸ்கீம்லேருந்து எல்லாமே இங்கே வந்து டீட்டெயிலாக இருக்கும். ஸோ இதெல்லாம் டவுட்ஸ் இருக்குன்னா வந்து பாருங்கள். ஸோ இங்கேயே வந்து உங்களுக்கு ஹெல்ப்லைனுக்கு வந்து கான்டாக்ட் நம்பர் இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு இமெயில் ஐடி எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஆன்லைன் மோடில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். இதுக்கான லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.